புரியுதா சுவாமி? அதனால அந்த கூட்டத்தோட சேர்ந்தெல்லாம் கோஷம் போட வேண்டாம், யாரும் என்னமோ நினைக்கிட்டோம். அப்ப சரி அப்படின்னா பக்தின்னு அர்த்தம். அடுத்தது கிரியை. ஒரு ஸ்டேஜ் நம்ம மேல வரோம். இந்த கிரியைன்னா நான் இப்ப சொல்றேன் கிரியா இதுதான். இந்த கிரியை அப்படின்னா கும்பாபிஷேகம் பண்ணி பாக்குறது, அன்னதானம்லாம் போடுறது. ஆமா சுவாமி, நல்ல கோவில்லாம் கட்டி இந்த கும்பாபிஷேகம் பண்றீங்க அப்படின்னா கூட தண்ணி உணர்ந்து வச்சிருக்கணும். இன்னைக்கெல்லாம் யாரும் உணர்றது இல்லை. நிறைய பணம் இருந்தா கோவில் கட்டினா பாவங்களுக்கு கட்டுறான், அவனும் கெட்டு போறான். அந்த கோவிலுக்கு வந்து சாமி கும்பிட்டும் அழிஞ்சுதான் போறான். புண்ணியமான ஒரு ஆன்மா கோவில் கட்டினா வர அன்பர்கள் எல்லாம் புண்ணியமா தான் இருப்பாங்க. நீயே பாவப்பட்டுட்ட, பாவப்பட்ட காசுல நீ கோவில் கட்டுற, அப்ப அங்க வரதுல பாவப்பட்ட ஆன்மா தானே இருக்கும் இல்லையா? உணர்ந்து பக்தியிலிருந்து நீ கோவில் கட்டணும். கும்பாபிஷேகம் பண்றது, கும்பாபிஷேகம் அப்படின்னா உள்ளுக்குள்ள எப்படி இருக்கோ அதை பார்த்து அபிஷேகம் பண்றதுதான் கும்பம். உள்ளுக்குள்ள நமக்குள்ள ஒரு விஷயம் இருக்கு, கும்பகமா இருக்கு, காத்து தான். மூச்சு இழுத்து அடக்கி வைக்கிறோம் பாருங்க, அந்நிலைக்கு கும்பகம்னு பேரு. அந்த காத்து அபிஷேகம் பண்ணணும். உடம்புல 9 ஓட்டை இருக்கு பாருங்க, நீர், மலம், எச்சில், வியர்வை, சிறுநீர் எல்லாத்தோடையது என்ன பண்ணணும்? அபிஷேகம் பண்ணணும். இதுதான் கும்பாபிஷேகம் உடம்புக்குள்ளார. அதைதான் வெளியில வச்சு காட்டினாங்க. கும்பம் வச்சிருவாங்க, கலசம் வச்சிருவாங்க, மஞ்சள் கலர்ல மஞ்சள் நீர் ஊற்றுவாங்க, இளநியை ஊற்றுவாங்க, தேன், தயிர் எல்லாத்தையும் ஊற்றுவாங்க இல்லையா? இதை உள்ளுக்குள்ள இருக்குதே. அப்ப நீ பண்ணிட்டு போவே. இதுதான் கிரியை பாதை. நம்ம அப்படி கொஞ்சம் ஒரு ஸ்டேஜ் வந்துட்டோம் அப்படின்னா அடுத்தது யோகம். யோகம்ங்கிறது உடம்புக்கு, ஏன்னா மனசு அடங்கணும்ல. இதுல எல்லாம் மனசு நம்மளை இழுத்துட்டு போயிடும். பக்திக்கு சரியை கிரியைக்கெல்லாம் மனசு இழுத்துட்டு போயிடும். கோவிலுக்கு போல 4 பேர் இப்ப நல்லா பக்தி மயமா கூப்பிடுறாங்க அப்படின்னா இழுத்துட்டு போயிடும். இந்த யோகத்துல அப்படி கிடையாது. யோகங்கிறது ஒரு இடத்துல மனசை குவிய வைக்கிறது, உடலை குவிய வைக்கிறது. ரொம்ப சிரமம் தான். கை காலம் மடக்கி ஒரு 10 நிமிஷம் உட்காருன்னா மனம் உட்கார விடாது. அப்பதான் 1க்கு வரும், 2க்கு வரும், கொட்டாவி வரும். இந்த எம்பிள்ள மாதிரி யாரோ வந்து நம்மளை கருமா வந்து தடுப்பாங்க. அம்மாங்கும் ஆத்தாங்கும். புருஷன் அப்பதான் காஃபி கேட்பான், பொண்டாட்டி எப்படி ஏதாவது வேலை வைப்பா, ஏதோ ஒரு விஷயம் நடக்கும், அந்த கர்மா நடக்கும். அப்ப இந்த யோகம் ரொம்ப முறை நமக்கு. இந்த யோகத்தை எப்படி நம்ம வந்து கொண்டுட்டோம்னா மூச்சோடு யோகம் இருக்கணும். சும்மா ஆசனம் போட்டு கண்ண மூடி உட்கார்றதெல்லாம் யோகம் கிடையாது. தன்னை உணர்ந்து தன்னுள் இருக்கும் மூச்சோடு இருந்தோம்னா கர்மா தடுக்காது. பொண்டாட்டி ஏதாவது பேசுறனா கூட வாய் இங்க தடுத்துரும், மனம் மாத்திரும். தவத்துல இருக்கிறாங்க அப்புறமா பேசுவோம், மனம் மாத்திரும். அடங்காததெல்லாம் இருக்குதுங்க. என்னதான் தியானத்துல உட்கார்ந்தாலும் இவெல்லாம் பாரு தியானத்துக்கு என்னத்தை புடுங்க போறான் அப்படின்னு போய் தட்டி கூப்பிடுவாங்க, வீட்டு வேலை வைப்பாங்க. கண்ணால பார்த்திருக்கேன். வந்து எங்கெல்லாம் புலம்புவாங்க நிறைய ஆம்பளைங்கெல்லாம். தவம் செய்ய முடியலமா, என் பொண்டாட்டியே பேய் பிசாசா வந்து நிக்கிறாமா. ஆமா, தாண்டி வரணும். பெண்களுக்கும் அப்படிதான் சிவாய். அப்ப சரியை கிரியை. இந்த யோகம் மனசையும் உடம்பையும் நல்லா வலுப்படுத்தினா எவ்வளோ பெரிய சக்தி ஆன்மா உள்ள இருக்கு. அதை இயக்க வைக்கணும்னா இந்த தேகம் எப்படி இருக்கும்? நம்ம எலும்பு ஸ்தானம் நல்லா திடகாத்திரமா இருக்கணும் இல்லையா? யோகத்தால மட்டும்தான் இந்த எலும்பையும் நாடி நரம்பையும் உறுப்புகளையும் வலிமையாக்க முடியும். அப்ப யோகத்தை நம்ம என்ன பண்ணணும்? பயின்றுக்கணும். அதெல்லாம் கற்றுக் கொடுப்பேன், கவலைப்படாதீங்க. அடுத்ததான் சுவாமி ஞானம். இந்த சரியை கிரியை யோகம் 3 கடந்தீங்க பாருங்க, அப்படியே தூக்கி விட்டுருணும். என்னம்மா சொல்றீங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டு மேலே வந்திருக்கோம், அத்தனையும் விட சொல்றீங்க? ஆமா சுவாமி, இந்த 3 விட்டுட்டு சும்மா இருந்து சுகம் பெறணும். எப்படி இருக்கணும்? எதையும் பண்ணாத, இப்படிக்கு சும்மா உட்காந்துக்கோ. சொல்லி கொடுத்த விஷயத்த உள்ளுக்குள்ள ஓட விட்டுட்டே இரு. ஞானம் பிறக்கும். என்ன பிறக்கும்? சித்தர்களுடைய அடுத்த நிலை என்னது? ஞான நிலை. ஞானிகள் சொல்றோம் இல்லையா? ஞானிகள் ஏதாவது பயிற்சி பண்ணி பார்த்துருக்கீங்களா? ஞானிகள் அதிகமா பேசி பார்த்துருக்கீங்களா? ஏன் சித்த நிலையை கடந்து நிக்கிறாங்க. ஞான மார்க்கம் அதுல வந்துட்டா இதை 3 விடுத்துடணும். கோவிலுக்குள்ள போகணும் அவசியம் இல்லை, நீ எந்த சாங்கிய சடங்கு பண்ணணும்னு அவசியம் இல்லை. சும்மா மூச்சு உள்ளுக்குள்ள கும்பகம் பண்ணிக்கிட்டே இறை சிந்தனையோட நாட்டத்தோட இருந்தாவே இறைவன் உனக்குள்ள என்ன பண்ணுவாரு? வாசம் செஞ்சுட்டே இருப்பாரு, சீக்கிரம் கூப்பிட்டுப்பாரு. அப்படி ஒரு மோட்சத்துக்கு நம்ம போயிடுவோம். இந்நிலையை தான் 18 படிநிலைகளாக நம்ம மாற்றணும். இந்த நாளே இப்படி இருக்குதுன்னா இந்த 18 படிநிலை எப்படி இருக்குன்னு நினைச்சு பாருங்க. ரொம்ப எளிமைதான் சாமி. சரியையில சரியை பார்க்கணும், வேறெல்லாம் ஒண்ணும் இல்லை. பக்தியிலே பக்தியை பார்த்துரு, கிரியையில கிரியை பார்த்துரு, ஞானத்துல ஞானம் பார்த்துரு, யோகத்துல யோகம் பார்த்துரு. எம்மா என்னால பண்ண முடியாதுமா, சரி விட்டுரு. சரியையில கிரியை பார்த்துரு. பக்தியை கும்பிடு, கும்பாபிஷேகம் பண்ணுப்பா. இல்ல கும்பாபிஷேகம் பண்ண பக்தியில இரு. யோகத்துல இருந்து ஞானத்தை பாரு, முடியலையா ஞானத்துல இருந்து யோகத்துல இரு. இப்படி இந்த கலவை தான் சுவாமி 18ஆம் படி. இந்த 18 படிநிலைகளை கடந்து 19ஆவது நிற்கும் பாருங்க. அந்த இடத்துல இறைவனை நம்ம பிடிச்சிடலாம். இன்னைக்கு அதுலதான் நம்ம உழந்து கொண்டிருக்கோம். இப்ப நான் சொன்ன நிலையில தான் அங்க இருக்கக்கூடிய எல்லா என்னையும் சேர்த்தி எல்லா உயிர்களும் இயங்கிட்டு இருக்கோம். ஏதாவது ஒரு நிலையில போயிட்டு இருக்கோம் நம்ம. இது